ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்குறோன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல் விளாக் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து ஃபேர்வெல் விளாக் வந்து நான் போட்டுட்டேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. கைஸ், நாங்கள் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலான்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் பிளான் பண்ணல. நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா இன்றைக்கி தான் வந்து பிளானே பண்ணோம். யார் யார் என்னென்ன கொண்டு வர போகிறோம், எவ்வளோ கொண்டு வர போகிறோன்னு மட்டும்தான் கவுண்ட் பண்ணோம். இப்போ நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு லைனாக சொல்லிடுறேன். புளியோதரை, தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, நூடுல்ஸு, மக்ரூனி, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஜூஸு, சிம்பிளி, குலோப் ஜாமுன், சென்னா மசாலா, தக்காளி சட்னி, கார சட்னி, உருளைக்கிழங்கு கூட்டு, குருமா மாதிரி, அப்பளம், கேசரி, குழி பணியாரம், தயிர் பச்சடி, புட்டு வந்து ராகி அண்டு அரிசி மாவு புட்டு 2 புட்டுமே இருந்துச்சு. வடையில் வந்து உளுத்த வடை, கடலப்பருப்பு வடை 2மே இருந்துச்சு. அவ்வளோதான். அப்புறம் டம்ளரு, ஜூஸ் குடிக்கிறதுக்கு டம்ளரு, பிளேட்டு இதெல்லாமும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது ஒரு மெயின் டிஷ்ஷை விட்டுட்டோம் பாருங்கள். டொமேட்டோ கச்சப்பும் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது எங்களுக்கு வரல, நாங்கள் சாப்பிடாதனால எங்களுக்கு தெரியல. அதனால் நான் வீடியோவில் வந்து சொல்லவே இல்லை. அப்புறம் வீடியோவில் இருக்கிறத பார்த்துட்டு தான் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். கைஸ், நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு எங்கள் செடி மேம்லாம் போய் கூட்டிகிட்டு வரலாம், மேம்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டோம்னா மேமை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம். மேம் வந்து ஒர்க் இருக்குது, ஸோ நீங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்ருங்க, அப்படி நீங்களே செலிப்ரேட் பண்ணாங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து சர்வ் பண்ண போகிறாங்க. நாங்கள் எல்லாருமே உட்காந்துட்டோம். அருண் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பெஞ்சிலேருந்து வெளியே வர வழி இல்லாமல் பெஞ்சிலேருந்து வராங்க. பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சதில்ல, படிச்சோம் சின்ன வயசுல நாங்கள் அழுந்ததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் பிளானு. பட் வந்து யாராச்சும் சர்வ் பண்ண வேணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து நாங்கள் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா வந்து சர்வ் பண்ணாங்க. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் எல்லாருமே வந்து நோட் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு வேறு லெவலான ட்விஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்னால் அது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கேங் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் கேங் பார்த்திங்கன்னா நிறைய வந்து சண்டை போட்டுக்குவோம், கொஞ்சம் வந்து கொஞ்சிக்குவோம், நிறைய விளையாடுவோம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி நிறைய விளையாடுறதுக்காகவே காலேஜுக்கு வர சொல்லி சண்டை போடுவோம். இங்கே வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், சரண்யாவில் வந்து 2 பிளேட் இருக்கும். பிரியங்கா சரண்யாவுக்கு நடுவில் வந்து இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ரா பிளேட் இருக்கும். நாங்கள் வந்து அது கவனிக்கவே இல்லை, ஓகேங்களா? அது வந்து அவள் ஃப்ரெண்டுக்காக வாங்கி வச்சுருக்கா. அப்படியே நீங்கள் எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுல தான் இருப்போம். தீபாவுக்கு வந்து நாங்கள் பிளேட் வாங்கி ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் வாங்கி வைக்கல. அவளுக்கு வந்து ஒரு சிலது வந்து கிடைக்காமே போயிடுச்சு. தீபா லாஸ்ட்டில் டென்ஷன் ஆகி ஏன் எனக்கு நீங்கள் வாங்கியே வைக்கல. ஜூனியர் பசங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சர்வ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பிளேட் வாங்கி வச்சு அவங்களுக்கும் சேர்த்தே தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் எங்கள் தீபாவை விட்டுட்டு நாங்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டோம். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா எங்கள் கேங் வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் சாரி தீபா, நாங்கள் வந்து எல்லாருமே வந்து வாங்கி வச்சுருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து தனியாக தான், இப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றோமோ அதேமாதிரி திருப்பி நாங்கள் அவங்களுக்கு சர்வ் பண்ணுவோம், அவங்க சாப்பிடுவாங்க, அப்படி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து அப்போவே கூடவே வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நான் காட்டுற வீடியோவில் ஜூனியர்ஸும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. லைனாக வந்து அவங்களுக்கும் இருக்கும். நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு, என்னடா இது. ஆனால் எனக்கு வந்து தெரியாது அவங்க எல்லாருமே இப்போ வாங்கி வச்சுருப்பாங்க. நான் வீடியோ எடிட் பண்ண சொல்ல தான் வந்து இது எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் அன்றைக்கே தீபா வந்து கேட்டா, ஏண்டி நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாடி, எல்லோரும் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக அப்போவே ஒரு பிளேட் எடுத்து கூடவே எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்காங்க, நீங்கள் ஏங்க எனக்கு வாங்கியே வைக்கலன்னு கழுவி ஊற்றினா. ஆனால் அது நாங்கள் டிசர்வ் தான், ஏன்னா நாங்கள் தீபாவுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கணும், நாங்கள் வாங்கலை. சாரி தீபா. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும்.
ஒன்ன சேர்ந்து சிரிச்சோம் காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல இப்ப படிச்சோம் சின்ன வயசுல நாங்க அழுததில்ல ஃபைனலாக வந்து ஜூஸோடு வந்து நாங்கள் எங்களோட ஃபுட் ஃபெஸ்டிவலை வந்து முடிச்சுட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக்